போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் லைக் போடுவோம். சரி எந்திரிச்சு உட்காந்து நான் போட்டேன்ப்பா கேடியா. சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லை ட்ராவலில் தான் இருக்கீங்களா? எந்த ஊர் போயிருந்தீங்க சிஸ்டர்? என்னடா பண்ற டாம? நன்றி ஷாக்கா. கேடி நான் பஸ்ல இருக்கும்போது உங்க லைவ் ஸ்டார்ட், எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்போ கேடி லைவ் போட்டாரா? எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ நான் தூங்கிட்டேன். லைவ் போட்டுட்டு சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுட்டு தூங்கிட்டேன். ஐயோ குச்சி உடச்சிச்சுங்கம்மா. ஏய் நான் தான் போட்டேன். இந்த பக்கம் வெளிச்சமே இல்லையே இருக்காங்க போட்டேன். ஒய்ஃபை இருந்தால் வீட்டுக்குள்ளே போடலாம். இப்போ வேண்டாம். நல்ல வேலை யோசிச்சு சொன்னேன். இல்லைன்னா அவ்வளோதான், படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துருப்பான். கவலைப்படாதீங்க, மீண்டும் லைவ் போடுவோம். ஓகே. வீட்டுக்கு வந்துட்டேன் மீனா சிஸ். மதுரை போய் அப்படியே திருச்சி வந்து அப்படியே பெரம்பலூர் போயிட்டு அப்படியே நாகூர் வந்துட்டேன். ஒரு ரவுண்டா? ஓகே. சரிக்கா. தங்கம் அக்கா பழைய லைவ் தான், நோ புது லைவ். ஓ அப்படியா? ஓகே கேடி சொல்றாங்க ஷாமா. இது வழியா ஏறி அது வழியா உழுது உள்ள. எஸ், நான் கேடியை பார்த்தாச்சு. ஓகே. என்னம்மா? அதாம்மா இது எதையோ கடிச்சிட்டு இருந்ததுமா டாமு. எலும்புகளும் வெளியே எடுத்து வந்து போட்டு வச்சுக்கிட்டுங்களா? வசா கூட அன்னைக்கு ஃபேஸ் லைவ் போட்டானே. ஓ ஓகே. காலையில என்னென்ன பேசுனேன். நீ பாத்ரூம் திறந்துட்டு உள்ள போதுடி. எப்படி எகிரி போகுது? என்னாச்சு? ஸ்டக் ஆயிடுச்சா லைவ் மெசேஜ்? இல்லையா? ஓகே. பாத்ரூம் திறந்துக்கிட்டு உள்ள போயிடுச்சு. பாக்ஸ கடிச்சு எங்க தூக்கிட்டு போற? ஏன்டி விழுந்து எந்திரிக்கிற பொண்ணே? அங்க பொண்ணே